சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமாக பாலக்கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பாலக்கீரை மட்டும் இல்லை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, மற்ற எந்த கீரைனாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, அதோட ஊற வச்ச காஷ்மீரி வத்தல் எடுத்துருக்கிறேன். அதோட புளி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், பூண்டு நசுக்கி சேர்த்து எடுத்துக்கோங்க. பூண்டு பொன்னிறமாக வந்த உடனே நம்ம இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நான் 2 கட்டு பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சேர்க்காமலே நம்ம வதக்கும் போதே பாலக்கீரை தண்ணி விட்டு வரும். அதை நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம இறக்கிடலாம்.